தேவனுக்கே மகிமை. கடவுள் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்டதை கொடுத்திருப்பாரு, நம்ம கேட்காததையும் கொடுத்திருப்பாரு. அது எல்லாம் நமக்கு தேவையானதா இருந்திருக்கும், நமக்கு நன்மையானதா இருந்திருக்கும். இப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்றாரு. ஆமாங்க, நாம எப்பயும் அவருக்குள்ள இருக்கிறோம், அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிலைச்சிருக்கா, அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. நாம ஒரு வீட்டை பார்த்து கட்டுவோம். அந்த வீடு எந்த விதமான மழை, வெள்ளம், புயல், இடி, மின்னல் இது மாதிரி எந்த விதமான இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் சரி, அதை தாங்கி உறுதியா இருந்தாதான் நம்ம சொல்லுவோம், இது எது வந்தாலும் நிலைச்சு நிக்குதுப்பான்னு நம்ம சொல்லுவோம். அது போலதாங்க நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தை இருக்கணும், அந்த வார்த்தை செயலா இருக்கணும். அந்த செயல் எந்த விதமான சூழ்நிலைகள் நமக்குள்ள வந்தாலும் சரி, அது இக்கட்டான சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல ஆபத்தான சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல நமக்கு சங்கடமான சூழ்நிலைகளா இருக்கலாம். இது மாதிரி எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையில நம்ம வழி விலகி போகாம நிலைச்சு நின்னோம்னா, அப்போ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.